Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஃபோன் வந்து நான் 2014 தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆண்ட்ராய்டு ஓஎஸ் உள்ள சாம்சங் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது 4S நம்ம வந்து ஐஃபோன் 4Sல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப சின்ன காம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6S வந்துச்சு. அதுக்கப்புறம் 11 Pro Max, அப்புறம் 12 Pro Max, அப்புறம் 13 Pro Max, அப்புறம் 14 Pro Max. இதுக்கு இன்பிட்வீனில் தான் XSலாம் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17 Pro Max வரையும் வந்துட்டு. ஆனால் இந்த 14 Pro Maxக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 Pro Max, 16 Pro Maxலாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக C போர்ட், 13 14 வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் போர்ட். அப்போது நிறைய பேர் வந்து இன்னும் வந்து 13 14 Pro Max யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 13 14 லைட்னிங் மூலமாக யூஎஸ்பி போர்ட், அதாவது அவுட் சைடில் யூஎஸ்பி மூலமாக நம்ம பின்ட்ரைவை கனெக்ட் பண்ணலாம். இந்தமாரி எக்ஸ்டர்னல் மைக்கையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், இது யூஎஸ்பி உள்ள எக்ஸ்டர்னல் மைக்கு. இது வந்து நான் ஐஃபோன் வழியாக எடுத்துகிட்டு இருக்கேன். இது கனெக்டாக இருக்கிறதும் ஐஃபோனு. பிகாஸ் இந்த ஓடிஜி கன்வெர்ட்டர் மூலமாக லைட்னிங் டு யூஎஸ்பி போட்டு ஓடிஜி கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஓடிஜி கன்வெர்ட்டர் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் மினிமம் 79 ரியால்லேருந்து 100 ரியால் வரையும் விற்கிது. இந்த கன்வெர்ட்டர் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா எனக்கு கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இது வந்து ஒரு 45 ரியாலில் இது கிடைக்கிது நம்மள்ட்டையும். இது வந்து பார்த்திங்கன்னா மேட் பை சைனா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபோட்டோ வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதேமாரி இதில் ஒரு யூஎஸ்பி கேபிள் மூலமாக நீங்கள் சிஸ்டத்துலேயும் கனெக்ட் பண்ணி இதில் உள்ள டேட்டாலாம் பேக்கப் எடுக்க முடியும். அதாவது இன்னும் வந்து நிறைய பேர் 14 Pro Max, 13 Pro Max யூஸ் பண்ணுறாங்க. இதோட யூசர் மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1500லேயே நமக்கு 13 Pro Max கிடைக்கிது. 14 Pro Max வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 ரியால்லேருந்து கிடைக்கிது, 1900லேருந்து. ஆனால் இந்த 14க்கு அப்புறம் அந்த 15 Pro Max, 16 Pro Max, 17 Pro Maxலாம் ஒரு மேஜர் சேஞ்சஸே இல்லை. அதாவது நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வந்து யூசர்ஸ் அதிகம், ஆனால் ஐஓஎஸ் யூசர்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து பெரிய ஃபியூச்சர்ஸ் எதுவுமே இல்லை, நம்பர்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ்புக்கு சிஓவே சொல்லியிருக்காரு. ஸ்டீவ் ஜாப் இருந்த வரைக்கும் நிறைய ஃபியூச்சர்ஸோட இன்ட்ரொடக்ஷன் ஆன ஐஃபோன் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் 17 Pro Maxே வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டைம் வந்து 5700 ரியால் கத்தார் ரியாலில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 4700 ரியால் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்ட்ரொடக்ஷன் ஆகி ஒரு 3-4 மாதத்தில் திடீர்னு ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கு காரணமே சேல்ஸ் தான். அதாவது ஐஃபோன் மாரி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் அந்த ஒரு ஃபோனை இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது நிறைய ஃபியூச்சர்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பண்ணுங்கிறது தான் ஐஃபோனோட யூசர்ஸ் எல்லாரோடைய வேண்டுகோளாகவே இருக்குது. ஆனால் ஐஓஎஸில் பாருங்கள், இன்றைக்கி X25 அல்ட்ராலாம் பார்த்திங்கன்னா 300x ஜூமுக்கு நம்மளால் ஜூம் பண்ண முடியுது. ஆனால் ஐஃபோனில் அதிகபட்சம் 9x தான் ஜூம் இருக்குது. ஏன் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லை அப்படின்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸை மெதுவாக தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று, நம்ம வாங்குகிற காசுக்கு அது ஒர்த்தா அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்க தான் செய்யுது. அதாவது ஐஃபோன் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால ஐஃபோன் யூசர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதிலே அடிக்ட் ஆகி அதே அவங்க ஃபாலோ பண்ணுறதால திரும்ப அந்த ஃபோனே வாங்க தோணுது. ஆனால் இதுலேருந்து மாறுபட்டு சில பேர் வந்து திரும்ப ஆண்ட்ராய்டுக்கு போயிட்டு, ஏன்னா இப்போ அதில் ஏஐ சிஸ்டம் நிறைய வந்துருச்சு. ஆண்ட்ராய்டில் நம்ம ஜெமினி ஆப் யூஸ் பண்ணுறோம், ChatGPT நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஐஃபோன்லேயும் இருக்குது. ஆனால் இன்பில்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோன் வந்து இன்னும் ஐஃபோனில் நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆனால் இதுக்கப்புறம் வந்த ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ஆனராக இருக்கட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், மற்ற மோட்டோரோலாலே வந்து G6, G9 இந்தமாரி நிறைய வேரியேஷன் ஆஃப் ஃபோன்லாம் நிறைய இன்ட்ரொடக்ஷனாக நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சு. இப்போது விவோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரோன் கேப்சர் இல்லை, இந்தமாரி நிறைய ஃபியூச்சர்ஸு, கேமரா வந்து மேலே ஏறி ஃபோட்டோ பிடிக்கிறது, அதுமாரி வித்தியாசமான விஷயங்கள் வருது. ஆனால் ஐஃபோன்ஸில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரீமில் நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்லேயே டிஸ்பிளே வச்சு ஃபோட்டோ எடுக்கணும், அந்தமாரிலாம் வந்து ஃபேக்காக டிசைன் ஆகுதே தவிர ரியாலிட்டியாக ஐஃபோனோட டீம் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸாக நிறைய இன்ட்ரொடக்ஷன் பண்ணலை. அது காரணம் வந்து ஐஃபோன் யூசர் என்றைக்கு வாங்குறவங்க குறையிறாங்களோ குறைய இம்முட்டுக்கும் அவங்களுக்கு திங்கிங் வரும், நிறைய ஃபியூச்சர்ஸை உள்ளே இன்ட்ரொடக்ஷன் பண்ணால் தான் நம்மளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமாக எல்லாராலையும் கருதப்படுது. அதாவது
சமயத்தில் இந்த 17 Pro Maxல வந்து பார்த்திங்கன்னா பயோனிக் சிப்பை மட்டும்தான் அதிகமாக 18-19 இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே தவிர கேமராவில் வந்து மெகா பிக்சலில் வந்து பெருசாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே தவிர ஆனால் ஜூமை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல, ஏஐ சிஸ்டத்தை உள்ளே வைக்கிறதில்ல. இதெல்லாமே அவங்களோட ஓல்டு ஃபீச்சர்ஸே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதால தான் சேல்ஸ் வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆகுது. இதை பற்றி உங்களோட கருத்தை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.